ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஆதரணியர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வணக்கம் சார். இந்த தேர்தலுடைய முடிவுகளுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து பேசுகிறோம். இந்த தேர்தலுடைய முடிவுகள் பல அரசியல் தலைவர்கள் இதை எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. இந்து மக்கள் கட்சியும் எதிர்பார்க்கலையா? இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த மாற்றம், இப்போ இந்த அமைச்சரவை, இது எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக? ஆட்சி மாற்றம் மட்டுமே நடக்கும், அரசியல் மாற்றம் இருக்காது என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இந்த புரட்டி போடக்கூடிய வகையிலே தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. அவங்களுக்கு போதிய பெரும்பான்மை கிடைக்கல, அதனால் பிற கட்சிகளுடைய தயவோடு இன்றைக்கு ஆட்சி அமைத்திருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. மக்கள் பெருவாரியாக மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். யாராவது ஒருத்தர் புதுசாக வரட்டும், நல்லது பண்ணட்டும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க இன்றைக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த ஆட்சியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த ஆட்சி தொடருவதற்கு ஒரு வாழ்த்துக்களை இந்து மக்கள் கட்சி சார்பிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் அல்ல, கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. திராவிட மாடலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் கட்சி பதவி, ஆட்சி பதவி, அந்த நிலைமையெல்லாம் இன்றைக்கி மாறி அமைந்திருக்கிறது. அதே மாதிரி தேர்தலில் ஆட்சி பலம், அதிகார பலம், பணபலம் இருந்தால் ஜெயித்து விடலாம்ங்கிற ஒரு மமதை இருந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு. அதுவும் இங்கே முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் மீறி திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராகி இருக்கிறார். அவர் கூட்டணி கட்சிகளுடைய துணையோடு, இதனால் வரைக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சி ஆட்சி அப்படிங்கிறது இருந்ததில்லை. இப்போ அதையும் அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். கூட்டணி கட்சியினுடைய ஆட்சியாக அவருடைய மந்திரி சபையை அமைத்திருக்கிறார். ஆகவே இது ஒரு நல்ல முயற்சி, மக்கள் தீர்ப்பு. இந்த முயற்சி மக்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு குறைந்தபட்ச அளவிற்காவது தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்புகளை இவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகிறோம். ஒரு 100 நாட்களுக்கு நாம் கவனிப்போம், பார்ப்போம், சில விஷயங்களில் கருத்து சொல்லுவோம். இந்த 100 நாட்களுக்கு பிறகுதான் நாம் இந்த ஆட்சி குறித்தும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம் நல்லதா கெட்டதா என்பதை குறித்தும் நாம் சொல்ல முடியும். இதில் திராவிட கட்சிகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றீங்க. அது திராவிட கட்சிகள் அப்படிங்கிறது கடந்து இப்போ நீங்கள் ஆதரவு நிலைப்பாடில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. 27 சீட்டில் அவங்க போட்டிட்டு ஒரு தொகுதி தான் வென்றிருக்கிறார்கள். ஸோ பாஜகவையும் சேர்த்து தான் மக்கள் வேணான்னு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அப்படி புரிஞ்சுக்க முடியாதா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய போட்டியிட்ட தொகுதியில் 27 தொகுதியில் அவங்களுக்கு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனாலும் பிஜேபிக்கான வாக்கு சதவீதம் இருக்கு இல்லைங்களா, அது ஒன்றும் பெருசாக குறைஞ்ச மாதிரி தெரியல. பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணிகள் அமைக்கப்பட்டு கடந்த கால தேர்தல்களில், சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், 19% வாக்குகளை வாங்கினார்கள். 12% வரை வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று பிரத்யேகமாக வைத்திருந்தார்கள். அந்த வாக்கில் ஒன்றும் பெருசாக குறைஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டுக்கள்ங்கிறது ஒரு சித்தாந்தத்துக்கு, ஒரு கொள்கைக்கு அவங்க தங்களை ஒப்பு கொடுத்தவர்களுடைய வாக்கு தான் அது. அதில் இந்த 27 தொகுதியில் இவங்க இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 204 தொகுதியிலையும் போட்டிருந்தா, இப்போ நாம் தமிழர் சொல்கிறீங்க 234 தொகுதியில் அவங்க நின்னாங்க. அவங்க வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குது, மக்கள் ஆதரவு குறைஞ்சிக்குது அப்படின்னா புரிஞ்சிக்க முடியுது. வெறும் 27 தொகுதியில் போட்டியிட்டு அவர்கள் இன்றைக்கு இந்த 3% வாக்குகள் அல்லது 4% வாக்குகள்னு சொல்கிறது ஏற்புடையதல்ல. பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கிறது. இதில் இப்போது விஜய் அவர்களுடைய இந்த அமைச்சரவை பார்க்குறோம். அந்த அமைச்சரவை தொடர்பான நிறைய கேள்விகளும் எழுந்திருக்கு, விவாதங்களும் வந்திருக்கு.
இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2 பிராமணர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது, அது ஒரு பக்கம் பாராட்டும் இருக்கிறது, ஒரு பக்கம் விமர்சனம். இன்னொன்னு 7 பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த கேஸ்ட் கம்போசிஷனை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அமைச்சர்? நிச்சயமாக வரவேற்கிறோம். 7 பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர் பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள். இந்த ஈவேரா கொள்கை என்பது, திராவிடர் கழகத்தினுடைய கொள்கை என்பது ஒரு இனவெறுப்பு கொள்கை. அந்த இனவெறுப்பு கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் தான் பிராமண அமைச்சராயிட்டான்னு வைத்தறிச்சல்ல பேசுகிறாங்க. பிராமணர்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள், அவங்களும் வாக்காளர்கள். அவங்க வந்து ஒரு அமைச்சர் பொறுப்புக்கோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்புக்கோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுது, ஒரு அமைச்சர் பொறுப்புக்கு வருகிற பொழுது, அதை வந்து மறுபடியும் இதெல்லாம் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய கொள்கை. ஒரு குறிப்பிட்ட இனத்தின் மீது எப்படி யூதர்கள் மீது உலகம் முழுக்க ஒரு இனவெறுப்பு கொள்கையை கடைபிடித்தார்களோ, ஹிட்லர் அந்த இனவெறுப்பு கொள்கையை கடைபிடித்தார். அது மாதிரி ஈவேரா இந்த இனவெறுப்பு கொள்கையை இந்த திராவிட இயக்கங்களுடைய அந்த மூளையில் திணிச்சிட்டு போயிருக்காரு. அது கொஞ்சம் பேர் அப்படி விமர்சனம் பண்ணுவாங்க. இல்ல கொஞ்சம் பேர் இல்ல, திராவிட கழகத்துடைய தலைவர் வீரமணி அவர் தான் கொஞ்சம் பேர் தான். அவர் எவ்வளோ பேர் சொல்லுங்க? வீரமணியை பின்பற்றுகிறவர்கள், திராவிட கழகத்தினுடைய கொள்கையை பின்பற்றுபவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். இல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன மாற்றம்னு சொன்னீங்க, நீங்க என்ன மாற்றத்தை செஞ்சிருக்கிறீங்க? அந்த மாற்றத்தை தானே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெண்களை முதல்ல திராவிடர் இயக்கத்துல மாற்றத்தை கொண்டு வந்தவர் அண்ணாதுரை. ஈவேரா கடவுள் இல்லை என்று சொன்னார். ஈவேரா அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு பிரிவினை கோரினார். சுதந்திர தினத்தை எதிர்த்தார். அண்ணாதுரை அவர்கள் தான் இந்த திராவிட கொள்கைக்கு சாவுமணி அடித்தார். அந்த திராவிடர் கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் அல்லது வெளியேறினார். ஈவேராவை எதிர்த்து கட்சி துவக்கினார். திராவிட கொள்கையை எதிர்த்து கட்சி துவக்கினார். வெளியே இவங்க வசனம் பேசிக்கலாம், இரட்டை குழல் துப்பாக்கின்னு. அண்ணா என்ன சொன்னார்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். முடிஞ்சு போச்சா கடவுள் மறுப்பு கொள்கை? அண்ணாதுரை அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? இந்த திராவிட நாடு பிரிவினை கோரிக்கை கைவிடுகிறோம் சொன்னாரா இல்லையா? அண்ணாதுரை அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? இந்த வாரிசு அரசியல், மணியம்மை தான் வாரிசு, அதான் அண்ணாதுரை முறியடிச்சார். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களே வாரிசு அரசியலை கருணாநிதி தலைமையில் கொண்டு வந்ததுங்கிறது வேற. ஸோ அண்ணாதுரை தான் இந்த புரட்சிகர நடவடிக்கை முன்னெடுத்து புரியுதுங்களா, இந்துத்துவ தேசிய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு கொஞ்சமாக முழுமையாக ஏற்றுக்கல, கொஞ்சமாக ஏற்றுக்கிட்டு திமுகவை துவக்கினார். அதனால் வீரமணி அப்பவும் இதே விமர்சனத்தை தான் பண்ணார். வீரமணி அப்பவும் என்ன பண்ணார்? அண்ணாதுரை அவர்கள் ஐயா சொன்னாங்க, அக்ரகாரத்தை அதிசய பார்ப்பனர். யாரைய? வாராவை. அதனால் பிராமணர்களை வந்து நாங்கள் சேர்த்திக்க மாட்டோம், பண்ணிக்க மாட்டோங்கிறதெல்லாம் தீக்கா கொள்கை. தீக்கா கொள்கையை பின்பற்றவங்க எத்தனை பேர் சார் இருக்கான்? விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான். அதனால் நீ வீரமணி பேசுறது, அவர் விமர்சனங்கள் முன்வைக்கிறதெல்லாம் அது ஹிட்லருடைய கொள்கை, அது வந்து ஈவேராவுடைய கொள்கை. இல்ல இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு பெண்ணை வந்து நீங்க ஏன் வந்து அமைச்சர்? அதெல்லாம் அந்த காலத்துல எங்க ஐயா காமராஜர் அவர் ஆட்சி காலத்திலேயே இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு ஹரிஜனனை, புரியுதுங்களா, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களை அறநிலையத்துறை அமைச்சராக நியமிச்சிருக்காங்க. இவர் எதுக்குங்க எங்கே பார்த்தாலும் ஜாதி, எங்கே பார்த்தாலும் இந்த ஜாதி வெறி பார்வை கூடாது. அதுக்கு விஜய் முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு. வீரமணிக்கு பதில் சொல்லியிருக்கிறார். வரவேற்கத்தக்க விஷயம் தானே. ஏன் விடுதலை சிறுத்தைக்கு இடம் கொடுத்துருக்காரு? உடனே வீரமணி புலகாங்கிதம் அடைஞ்சிருவாரா? வீரமணி சொல்கிறதா இந்த நாட்டில் நடக்கணுமா? அந்த கொள்கைக்கெல்லாம் விஜய் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இதெல்லாம் விஜய் பாராட்டுக்குரியவர். இதில் இப்போ இந்த பட்டியல் சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் வந்து இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? இதெல்லாம் ஜாதி பார்த்து கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் அல்ல. மயிலாப்பூர்காரரை மந்திரி ஆக்கினதும் ஸ்ரீரங்கத்துக்காரரை மந்திரி ஆக்கினதும் ஜாதியின் காரணமாக கொடுக்கல. ஜோசப் விஜய் ஜாதி பார்த்து இவங்களெல்லாம் மந்திரி ஆக்கலை. அதே மாதிரி நம்ம இப்போ இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் தான் ஜாதி பார்த்து அதில் விமர்சனம் பண்ணுறீங்க. நான் உண்மையிலேயே ஜோசப் விஜயை பாராட்டுறேன். சாதி மதம் பார்த்து அவர் அரசியலை நடத்தவில்லை, பொறுப்புகளை கொடுக்கவில்லை. அவருக்கு விசுவாசமாக யார் இருக்காங்க, அவங்க கட்சிக்கு யார் பொருத்தமாக இருப்பாங்க, தன்னுடைய எதிர்கால நடவடிக்கைக்கு யார் பொருத்தமாக இருப்பாங்கன்னு பார்த்து தான் மந்திரி சபை அமைச்சிருக்காரு. இல்லை, ஆனால் கடந்த காலங்களில் இந்து மக்கள் கட்சி அஞ்சு சம்பத் அவர்கள் யாரெல்லாம் வந்து மதவாதிகள் அப்புறம் ஜாதிவாதி விமர்சிச்சாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பதவி கொடுத்துருக்காரு இல்லையா? அது விசிகாவா இருக்கலாம், அது ஐயுஎம்எல் இருக்கலாம். அது முதலமைச்சருடைய தனி விருப்பங்க. அதை வந்து எதுக்கு நாங்கள் வந்து ஜாதி அடிப்படையில் விமர்சிக்கணும்? ஜாதி பார்க்காதே, ஜாதி கேட்காதே, ஜாதி சொல்லாதே, அதுதான் இந்து மக்கள் கட்சி. நாங்கள் எப்பவுமே ஜாதி பார்த்து யாரையும் விமர்சனம் பண்ணது இல்லையே, மதம் பார்த்து யாரையும் விமர்சனம் பண்ணது இல்லையே, யாரையும் புகழ்ந்ததும் இல்லையே. அப்துல் கலாம் அவர்களை நாங்கள் மதம் பார்த்தா புகழ்ந்தோம்? அதெல்லாம் கிடையாது. இப்போ ஜோசப் விஜய் நல்லது பண்ணார், நல்லதுங்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு நீங்கள் ஜாதி மத பார்வை? சனாதன கொள்கை அது கிடையாது.
இந்த விஷயத்தில் ஜோசப் விஜய் பாராட்டத்தக்கவர் தான். அவர் வந்து இவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருங்கிறனால இவரை கல்வி அமைச்சர் ஆக்கிட்டாங்க அப்படியெல்லாம் அவர் பண்ணலை. அவங்க கட்சிக்கு, அவங்க நம்பிக்கைக்கு, அவங்க கண்ணோட்டத்தில் யார் இந்த துறையில் சிறப்பாக நிர்வாகம் செய்வாங்க. இப்போ செங்கோட்டையன் ஐயா அவர்களை நிதியமைச்சர்னாங்க, அப்புறம் மாற்றிட்டு இப்போ வருவாய்த்துறை அமைச்சராக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க நிர்வாக வசதிக்காக பண்ணுறது. இதில் உடனே செங்கோட்டையனை மாற்றிட்டாங்க, கவுண்டரை மாற்றிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பார்வை தான் அழுக்கான பார்வை. இல்லை, இன்னொரு விஷயம் பாருங்க, சனாதன பயங்கரவாதிகள் அப்படின்னு வந்து குறிப்பிட்டவர் யாருன்னா விசிகாவுடைய வன்னியரசு அவர்கள் குறிப்பிட்டார். அவர் அமைச்சராக இருக்கிறார். இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி அவர்களும் சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசினார். அப்போ வந்து முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணல. இது எல்லாமே வந்து விமர்சனத்துக்கு உள்ளான, விமர்சிக்க வேண்டியது தானே. இப்போ வன்னியரசுக்கு வந்து அவர் வந்து ஐயா திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்னா, நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகமும் ஆர்எஸ்எஸின் பிள்ளைகள். இன்னும் சொல்ல போனால் என்ன, குருமூர்த்தியின் பிள்ளைகள்லாம் விமர்சனம் பண்ணாங்க இல்லையா. இன்னைக்கு ஆர்எஸ்எஸின் பிள்ளைகள்னு உங்களால் சொல்லப்பட்ட தாவேக்கா, உங்கள் ஜோசப் விஜய் தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸின் பிள்ளைகள் ஆட்சி அமைத்த காரணத்தினால தான் உங்கள் வன்னி அரசு இன்னைக்கு வந்து அமைச்சராக இருக்கிறாரு. திராவிடத்தின் பிள்ளைகளாக இருந்தால் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் எந்த காலத்துலேயும் தலைவராகவோ எந்த காலத்துலேயும் அவன் வந்து முதலமைச்சராகவோ வர முடியாது. தமிழ்நாட்டில் திருமாவே சொல்லியிருக்காரு, இன்னும் 500 வருஷம் ஆனாலும் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் முதலமைச்சராக வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அது திராவிட கட்சியால் முடியாதுங்க, ஈவேரா கொள்கையால் முடியாதுங்க, பாரதிய ஜனதாவால் முடியும். மாயாவதியை நாங்கள் முதலமைச்சராக்கணும், புரியுதுங்களா. இந்த உலகத்தில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு பட்டியல் சமூகத்தை முதலமைச்சராக வர முடியும்னா அது பிஜேபி வந்தால் தான் முடியும். அதனால் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து வன்னியரசுக்கு இடம் கொடுத்துருக்குறாரு அல்லது ஆர்எஸ்எஸ்க்கு இடம் கொடுத்துருக்குறாருன்னா அதை பற்றி பரிசீலிக்க வேண்டியதும், அதை பற்றி இல்லைல்ல நான் ஆர்எஸ்எஸின் பிள்ளை கொடுத்த பதவி எனக்கு வேண்டான்னு சொல்கிறதும் வன்னியரசும் திருமாவளவனும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இதில் அர்ஜுன் சம்பத் என்ன சொல்ல போகிறாரு? இல்லை, இன்னொரு விமர்சனம், இது வெளியேந்து வர விமர்சனம் இல்லை, உள்ள இருக்கக்கூடிய விமர்சனமே 2024 பாஜகவுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கும் இப்போ பெர்ஃபார்மன்ஸுக்குமான வித்தியாசத்தை எல்லாருமே குறிப்பிடுறாங்க. திருப்பி மையப்படக்கூடிய ஒரு பொருளாக அண்ணாமலை இருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தபோது நிலைமை வேற, இப்போ நிலைமை வேற. அவரையே தொடர விட்டிருந்தால் ஒருவேளை இளைஞர்களுடைய வாக்குகளை கூட பாஜக பெருமளவு, அதிமுக கூட்டணி பெருமளவு எடுத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. உங்களுடைய பார்வை? அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க கருத்து தான். அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாக இருந்து பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினுடைய அவலங்களை அம்பலப்படுத்தி டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து இளைஞர்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார், இப்பவும் இருக்கிறார். அவர் ஒன்றும் பிஜேபியை விட்டு வெளியேற்றப்படவில்லை அல்லது அவரும் வெளியே போகலை. அவர் தொடர்ந்து களத்திலே தான் இருக்கிறார். ஆனாலும் இந்த வாதங்களும் கருத்திலே கொள்ளக்கூடியது தான். நிச்சயமாக தமிழகத்தில் இப்போ ஜோசப் விஜய் இளைஞர்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கார். என்னதான் ஸ்டாலின் அவர்கள் தன்னை ஒரு இளைஞராக காட்டிக்கொண்டாலும் அவர் ஒன்றும் இந்த இளைஞர்களை வசீகரிக்கக்கூடிய தலைவர் கிடையாது. அதே மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க வந்து ஒரு பெரிய அந்த ஜென்சி தலைமுறையை வசீகரிக்கக்கூடிய தலைவர்களா அப்படின்னா கிடையாது. இன்றைக்கு ஜென்சி தலைவர்கள், அந்த தலைமுறை இருக்கு இல்லையா, இளைய தலைமுறை, அவர்களை வசீகரிக்கக்கூடிய, அரசியலில் ஆர்வம் கொண்டு பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று வரக்கூடிய புதியவர்கள், இவர்களை வசீகரிக்கக்கூடியவர்களிலே அண்ணாமலை முதன்மையானவராக இருக்கிறார். அதனால் அண்ணாமலையினுடைய பங்களிப்பு தொடரும். நிச்சயமாக தமிழகத்தில் இனி வருங்காலத்தில் அரசியல் அப்படிங்கிறது ஜோசப் விஜயா அண்ணாமலையா என்கிற அந்த ரீதியில் தான் இருக்கும். இது நாள் வரைக்கும் திமுகவா அதிமுகவா, ஒரு காலத்தில் காமராஜரா அண்ணாவா, அதுக்கப்புறம் கருணாநிதியா எம்ஜிஆரா, ஜெயலலிதாவா அதாவது முக ஸ்டாலினா, இப்படியெல்லாம் இருந்தது. இனி வருங்காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் போக்கு நாங்கள் கணிப்பது ஜோசப் விஜயா அண்ணாமலையா, இந்த மாதிரியான அரசியல் அந்த களம்தான் இனி வருங்காலத்தில் இருக்கும். இதில் இப்போ உங்களுடைய பார்வை அப்படிங்கிறது, நீங்கள் ரொம்ப ஓப்பனாக இருக்கீங்க. இப்போ மக்களுடைய தீர்ப்பு அது வந்து விட்டது, அதை வந்து ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு. ஸோ ஒரு இந்து மக்கள் கட்சியுடைய சார்பில் இருந்து முதல்வருக்கு குறிப்பாக இப்போ இந்து சமயம் தொடர்பாக உங்களுடைய பரிந்துரை, உங்களுடைய ஆலோசனை, உங்களுடைய அறிவுரைனா என்ன சொல்லுவீங்க சார்? மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பெருவாரியாக இந்த ஹிந்து தமிழர்களுடைய வாக்குகளை பெற்று முதலமைச்சராக வந்திருக்கிறார்.
நீங்கள் சிறுபான்மையினர் நலனிலே அக்கறை செலுத்துங்கள், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் நீங்கள் செவி சாயுங்கள். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். என்னென்ன கோரிக்கைன்னு சொல்லுங்க. நிறைய இருக்கு. நாங்கள் இவ்வளவு ஆண்டு காலம் புறக்கணிக்கப்பட்டோம். சர்ச்சு சொத்து கிறிஸ்தவரிடம் இருந்தது, மசூதி சொத்து முஸ்லீமிடம் இருந்தது, கோயில் சொத்து மட்டும் மதச்சார்பற்ற அரசாங்கத்திடம் இருந்தது. ஆகவே ஆலயங்களை நிர்வாகம் செய்வதற்கு நீங்கள் கடவுள் நம்பிக்கையுள்ள இந்து சமயம் சார்ந்த ஒரு அறவோர் வாரியத்தை நிர்வாகம் செய்யுங்கள். எப்படி வக்பு வாரியம் வச்சுருக்கீங்க, எப்படி கிறிஸ்தவ சபைகள் மூலமாக நிர்வாகம் செய்யப்படுகிறது, அது மாதிரி ஒரு நல்ல காரியம் இது பண்ணுங்க. இல்லை, அந்த வாரியமும் அந்த அமைச்சகத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது? அமைச்சகம் என்பது அரசியலால் நடத்தப்படுவது, அரசியல்வாதியால் நடத்தப்படுவது. நான் என்ன சொல்கிறேன், தேர்தல் ஆணையம் போல சுயேட்சையாக இயங்கக்கூடிய ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு வாரியத்தோட இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, திமுக அதிமுக ஆட்சி காலங்களெல்லாம் அறங்காவலர்கள் நியமிக்கப்பட்டு அறங்காவலர்கள் மூலம் ஆலய நிர்வாகம் நடத்தப்பட்டது. அதனால் இன்னும் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அறங்காவலர் பதவிகளே அரசியல் மயமாகத்தான் இருந்தது. கூட்டணி பேசும்போதே பழனி அறங்காவலர் எனக்குன்னு காங்கிரஸ்காரன் கேட்பான், புரியுதுங்களா? அதனால் இதில் அரசியல்வாதிகள் தலையீடு இல்லாமல் எப்படி நீங்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு வச்சுருக்கீங்களோ அதுபோல் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்களுடைய சமயக்கல்வி வேணும். முஸ்லீம்களுக்கு அவர்களுக்கு மதரசா கல்வி நீங்கள் கவர்மெண்ட்டே கொடுக்குறீங்க. கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் பைபிள் கல்வி சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் மூலமாக நீங்கள் கொடுக்குறீங்க. இந்துக்களுக்கு எங்கே இருக்கிறது சமயக்கல்வி? தமிழர்களுக்கு எங்கே இருக்கிறது சமயக்கல்வி? இந்த கல்வி கொடுங்கன்னு நாங்கள் எங்களுக்கு கேட்குறோம். ஆலயங்கள், கல்வி, அதே மாதிரி தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்றுங்கள். பல இடங்களில் நாங்கள் சிறுபான்மை ஆகிக்கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலே இன்றைக்கு தமிழர்கள் சிறுபான்மையாகிவிட்டார். அரசியலிலே நாங்கள் சிறுபான்மையாக மாறிவிட்டோம். அரசியலில் நீங்கள் பாருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சட்டசபை நான் வரவேற்கிறேன். சபாநாயகராக ஒரு கிறிஸ்துவ மதபோதகர், அவருக்கு அதிமுகங்கிற அடையாளம் இருந்தாலும் இப்போ தாவேக்காங்கிற அடையாளம் இருந்தாலும் அவர் தன்னை ஒரு பெருமைமிகு கிறிஸ்தவர் அப்படிங்கிறத சொல்லிருக்கிறத நானும் வரவேற்கிறேன். அவர் ஒன்றும் இந்த வன்னி அரசு மாதிரி நான் இந்து மத விரோதி ஆனால் இந்துன்னு சான்றிதழ் வச்சுருப்பேன், தனித்தொகுதியில் போட்டிடுவேன், அப்படி ஒரு கிரிப்டோ கிறிஸ்தவராக அல்ல. இப்போ விடுதலை சிறுத்தையில் இருக்கிறார் சிந்தனை செல்வன், பல பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் கிரிப்டோ கிறிஸ்தவர்கள். ஹிந்துன்னு சர்டிஃபிகேட் வச்சுருப்பான் ஆனால் கிறிஸ்தவ மதத்துக்கு வேலை செய்வோம். ஆனால் எங்கால் அப்படி இல்லை. ஜேசிடி பிரபாகரன் ஐயா அவர்கள் ஒரு கிறிஸ்தவர், அவர் சட்டசபையிலேயே பைபிள் படிக்கிறார். நான் பாராட்டுறேன், வரவேற்கிறேன். பகவத்கீதையும் படிங்கன்னு கேட்குறேன். ஆளுங்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் வெளிப்படையாக பாராட்டினேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொன்னேன், இவர் ஜோசப் விஜய், இவருடைய படத்தில் பகவத்கீதை வாசகங்கள் தப்பாக பயன்படுத்தப்படுகிறது. நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். நான் தான் முத ஜோசப் விஜய். அதே மாதிரி அவருடைய திருமணத்தின் போது ஜோசஃபின் சங்கீதாங்கிற பெண்ணை 2 விதமாகவும் திருமணம் பண்ணிக்கிட்டார். இவர் ஒரு கிறிஸ்தவர், இவர் மதம் மாற்றி திருமணம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்போவே நான் விமர்சனம் வச்சேன். அவர் அப்போல்லாம் பெருசாக மறுக்கலை. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது ஆம் நாம் ஜோசப் விஜய் தான் நான் பாராட்டுறேன் துணிச்சலா. அவர் கிரிப்டோ கிறிஸ்தவர் அல்ல, ஜோசப் விஜய் கிரிப்டோ கிறிஸ்தவர் அல்ல, ஜேசிடி பிரபாகரன் கிரிப்டோ கிறிஸ்தவர் அல்ல. இவங்களாம் நல்ல கிறிஸ்தவர்கள். இவங்க எங்களை ஆட்சி செய்வதற்கு தகுதியானவங்க தான். எங்கள் மக்கள் ஏன்னா நாங்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த விடுதலை சிறுத்தை மாதிரி, இந்த திமுக இருக்கிற மாதிரி என்னங்க இந்துன்னு சான்றிதழ் வச்சுக்கிட்டு ரிசர்வ் தொகுதியில் இந்த பெரும்பான்மை மக்களுடைய அந்த இடத்தை, நம்முடைய பட்டியல் சமூக மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அபகரிக்கக்கூடிய அந்த வேலையை இவங்க செய்யலை. அதனால் எங்கள் மக்கள் இன்னைக்கு பல இடங்களில் அவங்க இன்னைக்கு சிறுபான்மை ஆகிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த பெரும்பான்மை, இந்த தமிழர்கள் பெரும்பான்மையாக இருந்தால் தான், இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தால் தான் எல்லா மதமும் வாழும். ஜெயலலிதா மிக தெளிவாக சொன்னாங்க, பெரும்பான்மை வாழ வேண்டும், சிறுபான்மை வாழ வேண்டும், பெரும்பான்மை ஆள வேண்டும்னாரு. அது மாதிரி எங்கள் மக்கள் இன்றைக்கி பல இடத்துல சிறுபான்மையாக மாறிட்டு இருக்கிறாங்க. மத மாற்றத்தின் காரணமாக, பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக மாறிட்டு இருக்காங்க. அதனால் எங்கள் மக்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்குங்க, எங்களுக்கான உரிமைகளை கொடுங்க. நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி ஏன் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலை திராவிட மாடல் அரசு? நீங்கள் எங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்ற உத்தரவுப்படி சட்டப்படி கொடுங்க.
இதெல்லாம் தான் விஜய் அவர்களிடத்துல எங்களிடத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அது மட்டுமல்ல, இந்த மத்திய அரசாங்கத்தோட மோதல் போக்க கடைபிடிக்காது. PM ஸ்ரீ கல்வி திட்டம், அந்த கல்வி திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிற போது இவர் பாருங்க பின்னாடி இருந்து இயக்குறாங்க. யாருங்க? திமுக கூட்டணி. திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் சொல்றாரு, அவர் வந்து PM ஸ்ரீ திட்டம் வேண்டான்னு சொன்னார்னா அவர் சொல்லக்கூடிய அவங்க வந்து இருமொழி கல்விக் கொள்கை தான், PM ஸ்ரீ திட்டம் வந்தா மும்மொழி வந்துடும், சம்மந்தமே இல்லாமல் சொல்றாங்க அவங்க. PM ஸ்ரீ திட்டத்துக்கும் மொழிக் கொள்கைக்கும் சம்மந்தம் கிடையாது. PM ஸ்ரீ கல்வி திட்டம்ங்கிறது பிரதம மந்திரியினுடைய பார்வையில் நேரடியாக மத்திய அரசாங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு நல்ல கல்வி, கல்வி கட்டமைப்பு வசதிகள், மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை அவங்க வங்கி கணக்கில் வர வைப்பாங்க. 5 லட்ச ரூபா மருத்துவ காப்பீடு. படிப்பு முடிஞ்ச உடனே 18 வயசு பூர்த்தியான 21 வயசு வரும்போது அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய். அது போக வருடத்திற்கு 8000 ரூபாய் அவங்களுடைய யூனிஃபார்ம், அவங்களுடைய பல்வேறு விஷயங்களுக்கு. நல்ல கட்டிடங்கள், குடிதல் நீர், சுகாதாரம், உணவு, உடை, தரமான வகுப்பறைகள், இதுக்கெல்லாம் நிதி கொடுத்து இதை ஏற்படுத்தணும்னா அதை திமுக காரன் எதுதான், அதை திசை திருப்புனா எங்களுக்கு வந்து நாங்கள் திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம், கிணறு வெட்ட மாட்டோம், ஆனால் கிணறு வெட்டினா கணக்கு எழுதி எங்களுக்கு நிதி மட்டும் கொடுங்க அப்படின்னு திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம், ஆனால் அந்த நிதியை மட்டும் கொடுங்கன்னா இது எந்த வகையில் நியாயம்? அந்த கேள்வி இப்போ நம்ம மந்திரி முன்னால் முன்வைக்கப்படுகிற பொழுது அவங்களும் அந்த ஜென்ரல் அந்த பொது புத்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கட்சி வந்து இருமொழி கல்விக் கொள்கை தான், நாங்கள் வந்து PM ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போட மாட்டோம், நிர்பந்தத்துக்கு பணிய மாட்டோம். எதுக்காக மத்திய அரசாங்கத்தோட மோதுறீங்க? உங்கள் கொள்கையை வெளியே பேசுங்க. இப்போ வந்தே மாதரம் பாடல் என்ன சொன்னீங்க? முதல் நாள் நாங்கள் வந்து ஆளுநர்கிட்ட வந்து நாங்கள் போய் முறையிட்டோம். இதே கல்வி அமைச்சர் தான் இப்போ இருக்கிறவர் தான் சொன்னார், நானே எதிர்த்தேன், ஆனால் இது மத்திய அரசாங்கம் இப்போ போட்டிருக்கிற சட்டம், கவர்னர் நடத்துகிற விழா, அதை பின்பற்றினாங்கன்னு சொன்னேன். அப்போ வந்து இவங்க எல்லாருமே வந்து கனிமொழி, இதே திருமாவளவன், இதை எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ திருமாவளவனுடைய மந்திரி போய் பதவி எடுத்துக்கிறாரு. வந்தே மாதரம் தான் முதல்ல பாடினாங்க. கேரளாவில் வந்தே மாதரம் தான் முதல்ல பாடினாங்க. நீங்கள் ஒன்றும் உடனே நான் வந்து பதவியேற்பு விழாவை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வெளிநடப்பு பண்ணலையே. வேணுங்கிற இடத்துல மத்திய அரசாங்கத்தோட நீங்கள் கொள்கை ரீதியாக மோதுங்க. இந்த நவோதயா ஸ்கூல் 1986 ராஜீவ்காந்தி அவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இந்தியா முழுக்க எல்லா மாவட்டங்கள்லையும் நவோதயா ஸ்கூல் இருக்குது, இங்கே மட்டும் ஏங்க இல்லை? நம்ம மாணவர்களுக்கு வர வேண்டிய அந்த கல்வி கட்டமைப்பு வசதிகள், தரமான கல்வியை ஏன் நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் கொடுக்க மறுக்கிறீங்க? இதுலையெல்லாம் வந்து அவங்கெல்லாம் அவங்க கருத்தை மறுபரிசீலனை பண்ணணும். மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அநேகமாக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பிரைம் மினிஸ்டரை சந்திக்க போகிறாரு. போகும்போது இன்னும் கூட கொஞ்சம் தெளிவடைவார். அவங்களும் போகிற போக்கில் தான் இருக்காங்க. ஆனாலும் எப்படியாவது இந்த காங்கிரஸ் அவங்களுடைய மிகப்பெரிய சதி திட்டம், இவனுக்கு இருக்கிறது 5 சீட்டு, வெக்கமா இல்லை? நீ வந்து 2 மந்திரி பதவி வாங்கி தமிழ்நாட்டில் நான் 60 வருஷத்துக்கு அப்புறம் மந்திரி ஆகிறேன்னு சொல்கிறியே. ஜோசப் விஜய் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த சதி திட்டத்துக்கு, காங்கிரஸ் கட்சி எப்படி இப்போ திமுக முதுகில் குத்துச்சோ இதே மாதிரி ஜோசப் விஜயுடைய முதுகில் குத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ஆச்சுங்களா. ஜோசப் விஜய் இவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி வந்துங்க திமுக சொல்லுது, அதுவும் இன்றைக்கி ஆராசா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஏனி. அது வந்து ரொம்ப அசிங்கமான வாசகம். திமுக காரங்க அப்படி தான் சிந்திப்பாங்க. என்னங்க, இன்னொருத்தனோட புணர்ச்சி, கல்யாணம் ஒருத்தரோட புணர்ச்சி, எவ்வளோ மோசமான விமர்சனம் பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் இன்னும் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரில, நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்றோம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தை இல்லைங்களா, இவங்கெல்லாம் நாங்கள் திமுக கூட்டணியும் தொடருவோம், ஆனால் இங்கேயும் இருப்போம். இதெல்லாம் விஜய், தமிழக வெற்றி கழகம் இதையெல்லாம் சமாளித்து தான் அவங்க மூக்கு அறுத்த மாதிரி தானே. யாரை தோக்கடிச்சாங்களோ, காங்கிரஸை தோக்கடிச்சு தானே விஜய் வந்தார். காங்கிரஸ் திமுக 2 கூட்டணி தானே. இந்த 5 பேர் எப்படி ஜெயிச்சாங்க காங்கிரஸுக்கு? அப்போது விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல்ங்கிற மாதிரி அவங்களையும் இங்கே கூப்பிட்டுக்கிட்டார். அல்லது அவங்க இங்கே வந்துக்கிட்டாங்க. 2 இருக்கலாம். விடுதலை சிறுத்தை, இந்த கம்யூனிஸ்ட்டு, அவங்க கொள்கை என்னவோ இருக்கட்டும். கம்யூனிஸ்ட் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன் திமுக சிறுத்தை மட்டும் உள்ளே வந்துருச்சு? அது எங்களுடைய அரசியல் முழக்கத்திலே ஒன்றுன்னு சொல்கிறோம். ரொம்ப நல்ல ஆட்சியில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அப்போ திமுக தான். அப்போ ராஜா வச்ச விமர்சனம் அதை வந்து அவங்க எதிர்கொள்ளணும். சரிங்களா? அதனால் இதெல்லாம் இப்போ ரொம்ப டூ ஏர்லி.
இது சம்மந்தமான கருத்து சொல்வது, விமர்சனம் செய்வதெல்லாம் டூ ஏர்லி. ஆனால் அவங்க முகமுடியெல்லாம் கிழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஜோசப் விஜய் செஞ்ச பல நல்ல காரியங்கள் இதுவும் ஒன்று. அதனால் இன்னொரு 100 நாள் போகட்டும், பார்ப்போம். இதில் நீங்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பிரளயமே வெடித்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிபாதியான ஸ்பிரிட் அப்படிங்கிறது இருக்குது. சட்டமன்றத்தில் இன்னும் கூடுதலாக எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்புக்கும் ஆதரவு இருக்குது. இப்போது பொதுக்குழு உறுப்பினர்களோட கையெழுத்துலாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. உங்களுடைய பார்வைன்னு இந்த அதிமுகவுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி விவகாரங்கள் அது. எம்ஜிஆர் அவர்கள் மரணமடைந்த பிறகு இத்தகைய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஜே அணி, ஜ அணி, வீரப்பன் அணி எல்லாம் இருந்தது. அதன் பிறகு அது சரியாகி ஜெயலலிதா அம்மா வந்து அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு தேர்தல் முடிவுக்கு பிறகும் அல்லது ஒவ்வொரு தலைவருடைய மறைவுக்கு பிறகும் அதிமுகவில் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் அதிமுகங்கிறது ஒரு புனிதமான இயக்கம்ங்க. எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கம் ஜெயலலிதா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போன பிறகும் அதிமுகவை எவனாலே அழிக்க முடியாது, இன்னும் 500-100 வருஷத்துக்கு அதிமுக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க கட்சி விவகாரத்தை அவங்க சரி பண்ணிக்குவாங்க. இது வழக்கமாக எல்லா கட்சியிலையும் வர்ற சலசலப்பு தான், பிரச்சனை தான். அது சரியாயிரும். இல்லை, ஆனால் சரியாயணும்னு நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம். இல்லை, சரிபாதி உடையிற அளவுக்கு போது வழக்கு அப்படிங்கிறது சேர்ந்துக்குவாங்க. என்ன இப்போ தொடஞ்சா என்னப்பா, சேர்ந்துக்க வேண்டியதான். தினகரன் வந்து சேரலையா, சேர்ந்துக்குவான். அந்த கட்சியோடைய தலைமை மாற்றம் வேணும் அப்படின்னு எல்லாம் விரும்புறாங்க. அதெல்லாம் அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற விஷயங்க. அதை வந்து அந்த அதிமுக இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொண்டர்களும் அவங்களும் முடிவு பண்ணிக்குவாங்க. அதில் நம்ம என்ன கருத்து சொல்கிறது? நாம் எதுக்கு அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும்? அது ஒரு புனிதமான மக்கள் இயக்கம். தீய சக்தி திமுகவை, எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் திமுக தலையெடுக்க முடியல. ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் திமுகவுக்கு சிம்ம சொப்பனம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக திமுகவினுடைய பல்வேறு விதமான சதி வேலைகளை தாண்டி 4 ஆண்டு காலம் நல்லாட்சி கொடுத்தவர் எடப்பாடி. புரியுதுங்களா? அவங்க ஆட்சியில் எல்லாரும் திறம்பட பணியாற்றினார்கள். அது வேலுமணியாக இருக்கலாம், என்னங்க அவர் எல்லாருமே நல்லா திறம்பட பணியாற்றியவர்கள். இப்போ அதை அவங்களுக்குள்ள அவங்க உட்கட்சி விவகாரம் அவங்களுக்குள்ள விவாதிச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. என்னங்க காங்கிரஸ் கட்சியை விட மோசமா? அதில் நடக்காத பிரச்சனையா, பிரிவுகளா, பிளவுகளா? ஏடிஎம்கே அது வந்து நல்லா வருங்க, இன்னும் நல்லா உயிர் பெற்று வரும். எம்ஜிஆர் கட்சிங்க எப்படிங்க மக்கள் மனசுலேருந்து அழிக்க முடியும்? அதெல்லாம் வரும், அதெல்லாம் சரியாயிரும். இன்னொரு எம்ஜிஆர் வந்துட்டாரு அப்படிங்கிறாங்களே, அது வரட்டும். ஜனநாயகத்தில் இதெல்லாம் சகஜம் தானே, வரட்டுமே. அதனால் அதில் நாம் ஒன்றும் அவர் மோசம் இவர் மோசம் அந்த கட்சிக்கு போய் அறிவுரை சொல்லணும் அந்த இடத்துல நாம் இல்லை. நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம. ஏடிஎம்கே சரியாகும். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.